Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim amma ba'd. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله. இன்னைக்கு ஈமானிய முன்மாதிரிகள் என்ற தலைப்புல நம்ம எந்த சஹாபி பெண்மணியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈரக்கொலை, அதாவது தன்னுடைய இதயத்தின் ஒரு பகுதி என்று சொன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தோணும்? சுவனத்து பெண்களுடைய தலைவி. அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன தோணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் அப்படின்ற விஷயம் தோணும். அதே மாதிரி ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தாய், அதாவது சொர்க்கத்து இளைஞர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தாய் அப்படின்ற விஷயம் தோணும். அதே மாதிரி 4வது கலீஃபாவான அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்றாங்க. அதாவது இந்த உலகத்துல சிறந்த பெண்மணிகள் 4 நபர்கள், சுவனத்திலும் சிறந்த பெண்மணிகள் 4 நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆசியா ரதியல்லாஹு அன்ஹா, அதாவது ஃபிர்அவுனுடைய மனைவி. 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாம். 3வது தன்னுடைய மனைவியான ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. 4வது ஃபாத்திமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்ற இந்த 4 நபர்களை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய மகள் என்பதற்காக அவங்க சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மற்ற மகள்களும் இருந்திருப்பாங்களா? அப்ப அவங்களையும் அவங்க இணைச்சிருப்பாங்களா? அப்படி இல்லாம ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தனித்துவ குணத்திற்காக அல்லாஹ் கொடுத்த இந்த பரிசு தான் சுவனத் தலைவி அப்படின்றது ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். சுவனத்துடைய தலைவியாக இவங்க எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள்? நம்மளும் சொர்க்கத்திற்கு எப்படி செல்லணும், எந்த அளவுக்கு ஈமானின் முன்மாதிரியாக அவங்க திகழ்ந்தாங்க அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த குழந்தை தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க, 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த 4 பெண் குழந்தைகள் யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, 2வது ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, 3வது உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, 4வது தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அதாவது இளைய மகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அன்றைய அரபு காலத்துல என்ன ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, தாய் தன்னுடைய குழந்தையை பெற்ற உடனே கிராமத்தில் இருக்கிற செவிலி தாயிடம் பால் ஊட்டுவதற்காக கொடுப்பாங்க. இந்த செயல் எதற்காக செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தை எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான திறமையும் கற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்துல அன்றைய அரபுகள் தன்னுடைய குழந்தையை கிராமத்தில் உள்ள செவிலி தாயிடம் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய இளைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை அவ்வாறு கொடுக்காம அவங்களே பாலூட்டி அவர்களே எல்லா நற்குணத்தையும் அவர்களுக்கு கற்பித்து, நல்லது எது, தீமை எது, எவ்வாறு ஈமான்ல உறுதியா இருக்கணும், நம்ம நற்குணத்துல எப்படி சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக சொல்லிக் கொடுத்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வளர்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய விளைவாக தான் பிற்காலத்துல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கின்றாங்க. அதாவது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நடையா இருக்கட்டும், அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், அவர்களுடைய குணங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய இளைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ரொம்ப பாசத்துடனும் குணத்தில் சிறந்து விளங்க இவ்வாறான சூழல்ல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தை கடக்குறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி வந்து இந்த மக்காவில் உள்ள குறைஷிகளும், மக்காவில் உள்ள காஃபிர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ரொம்ப போற்றக்கூடியவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மதை போல கண்ணியமிக்க ஒருவர் வந்து யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கண்ணியத்தையும், கௌரவத்தையும் வந்து கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எப்போ? நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி. ஆனா இந்த நபித்துவம் கிடைத்ததற்கு பின், அதாவது நபித்துவம் கிடைச்சதுக்கு பின்னாடி இந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறிடுது. எப்படி அப்படின்னா, எந்த அளவு அவங்க வந்து கௌரவிச்சாங்களோ அந்த அளவுக்கு இவர்களை வந்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம அவங்களை இழிவுபடுத்தலாம், எப்படியெல்லாம் அவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் அவர்களை வந்து துன்புறுத்தலாம் அப்படின்ற நிலைக்கு வந்து அந்த மக்கத்து குறைஷிகள் வந்து மாறிட்டாங்க. இந்த இந்த நபித்துவத்தை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இறை செய்தியை எப்படி நம்ம வேரோட அழிக்கிறது என்ற திட்டத்தில் மட்டும் தான் அவங்க வந்து குறிக்கோளாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கொலை செய்வதற்கு கூட அவர்கள் வந்து துணிச்சலாக இருந்தாங்க. இந்த அளவுக்கு பல துன்பத்தையும், பல கொடுமைகளையும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. யாரு? மக்கத்து குறைஷிகள். இந்த மக்கத்து குறைஷிகளுடைய இந்த செயல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பாதிக்கக்கூடியதாக இல்ல. அவர்களுடைய குடும்பத்தையும், அவர்களை சார்ந்திருந்த மக்களையும், முஸ்லிம் உம்மத்தையும் வந்து பாதிக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. அதில் அதிக பாதிப்பு வந்து சிறு குழந்தையான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குமே வந்து இருந்துச்சு. நஅூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் கிடைத்ததுக்கு பின்னால் எப்படி மற்ற மகள்கள் வந்து இஸ்லாத்தை வந்து ஆரம்பத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்து இஸ்லாத்தை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் வந்து தன்னுடைய பெற்றோருடைய அரவணைப்பில் வளர்ந்ததால் சத்தியத்திற்காக போராடும் குணம் வந்து இயல்பாகவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து இருந்துச்சு. அதாவது தன்னுடைய சத்திய மார்க்கத்தை எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற அந்த குணம் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து இயல்பாகவே இருந்துச்சு. இதைத்தான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள். சத்தியத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மணிகளுள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல நான் வேற யாரையுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க தன்னுடைய ஈமானில், தன்னுடைய சத்தியத்தில் வந்து நிலைத்து இருக்கக்கூடியவர்களாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது போக எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்யக்கூடியவர்களாக, எளிமையான மனிதர், அதாவது எளிமையான மனிதராக வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருந்தாங்க. எப்படி அப்படின்னா, உஹது போர்ல வந்து நபித்தோழர்கள் வந்து படுகாயம் அடைந்து வந்த பொழுது முஹாஜிர் பெண்மணிகளும் அன்சாரி பெண்மணிகளும் வந்து நபித்தோழர்களுக்கு வந்து உதவி செய்யறது, மருந்து போடுறது, இந்த மாதிரி வேலையை வந்து செஞ்சாங்க. அதே சமயத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த உதவியை எல்லாம் செய்யறாங்க. இந்த இடத்துல நம்ம ஏன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனுடைய மகள். ஆனா அந்த எந்த ஒரு பெருமையும் அவங்க வந்து தன்னுடைய தலைக்கு வந்து ஏத்திக்காம, ரொம்ப எளிமையான மனிதராக, எல்லார் கூடயும் வந்து சகஜமாக பழகக்கூடிய, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதர், உதவி செய்யக்கூடிய பெண்மணியாகவே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஒரு சிறந்த மகள் என்பதற்கு முன்காட்டியே வந்து அவர்கள்தான். ஒரு நபிமொழி இருக்குல்ல, தந்தையுடைய திருப்தியில் தான் வந்து அல்லாஹுடைய திருப்தி உள்ளது அப்படின்னு. இந்த நபிமொழிக்கு சிறந்த முன்னுதாரணம், சிறந்த எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். எப்படி அப்படின்னா, இதுக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து காபால வந்து தொழுதுட்டு இருக்காங்க. அப்பொழுது அதுக்கு முதல் நாள் வந்து இறை நிராகரிப்பாளரான ஒருவன் வந்து ஒரு ஒட்டகத்தை வந்து அந்த சிலைக்கு வந்து பலியிடுறான். பலியிட்டுட்டா அந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை வந்து அங்கேயே போட்டுடுறான். இதை பார்த்த அபூஜஹல் வந்து, அதாவது அந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை பார்த்த அபூஜஹலுக்கு வந்து ஒரு வித்தியாசமான சிந்தனை தோணுது. அதை தன்னுடைய அடியானான
அடிமையான ஹுக்பாட்ட வந்து சொல்லி செயல்படுத்துறான். அது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஜ்தா செய்யும் பொழுது அந்த மலக்குடலை வந்து அவங்க மேல போட்டுருங்க, அவங்களுடைய கழுத்துல வந்து போட்டுருங்க, அவங்கள வந்து எந்திரிக்க முடியாத அளவு ஆக்கிருங்க அப்படின்ற ஐடியா வந்து அபூஜஹல் வந்து கொடுக்குறான். இதை வந்து அவனுடைய அடிமையான உக்பா வந்து இதை வந்து செயல்படுத்துறான். இந்த செயல் நடந்துட்டு இருக்கிறத வந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து தெரிய வருது. அப்பொழுது சிறிய வயது தான் அவங்களுக்கு. ஆனா அப்பொழுதுமே தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் முதலில் வந்து நின்று அதனை சரி செய்யக்கூடியவர்களாக இருப்பவங்க தான் யாருன்னா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருக்கிற இடத்துக்கு வந்து தன்னுடைய பிஞ்சு கைகளால அந்த எல்லா கழிவுகளையும் அகற்றி தன்னுடைய தந்தையின் மீது உள்ள அசுத்தத்தை வந்து சுத்தம் செய்றாங்க. சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்துல வீரமா பல வார்த்தைகளை சொல்றாங்க. கண்டிப்பா அல்லாஹ் வந்து உங்களுக்கு இதற்கான செயலை வந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இதற்கான விளைவை வந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீரமிக்க பேச்சையும் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுது முடிச்சோனே அல்லாஹ்விடத்துல வந்து இவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யறான். என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் உன்னுடைய பிடியை வந்து இவர்களை வந்து உன்னுடைய பிடியை கொண்டு இவர்களை பிடி, இவர்களை விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செய்யறாங்க. அப்போ தன் சிறு குழந்தையாக, அதாவது சிறுமியாக இருந்தாலும் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்காக எப்பொழுதும் முன்னால் இருக்கக்கூடியவர்களாக யார் இருக்காங்க அப்படின்னா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இருக்காங்க. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு இடத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை வந்து எத்தி வைப்பதற்காக போவாங்க. அதே மாதிரி தாயிஃப் நகரத்துக்கும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை வந்து சொல்றதுக்காக போறாங்க. ஆனா அங்குள்ள மக்கள் யாருமே வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்காம அதாவது அக்செப்ட் பண்ணாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கல்லால அடித்து விரட்டக்கூடியவர்களாக வந்து இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எவ்வளவு பொறுமையா சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த மனிதர்கள் வந்து அறியாமையிலேயே இருக்காங்க. கடைசி கட்டமாக அவர்களை வந்து கல்லால் அடித்து ரத்தம் சொட்ட அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இத பார்த்த உடனே அதாவது தன்னுடைய தந்தையுடைய நிலையை வந்து பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்கள் யார் அப்படின்னா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்து ரொம்ப அழுகுறாங்க. யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் கூறும் விதமாக சில வார்த்தைகளை வந்து சொல்றாங்க. என் மகள்களே, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க. இந்த சத்திய மார்க்கம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெற்றி பெறும். மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்பார்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்திற்கு பின்புதான் இன்பம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து அப்படின்ற ஆறுதலை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல மனதில் எந்த ஒரு கவலையா இருந்தாலும் சரி, அதை வந்து முதலில் தீர்க்கக்கூடியவர்களாக யார் இருக்காங்க அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அது போக தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க இஸ்லாத்திற்காக அர்ப்பணிச்சாங்க. இதுக்கு நம்ம எந்த உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டே வருது. இதை பார்த்த மக்கத்து குறைஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இஸ்லாத்தை வந்து எப்படியாவது வேரோட அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அதை பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த முஹம்மது என்ற நபருக்கு வந்து யார் அதிகமா சப்போர்ட் பண்றா அப்படின்னு யோசிக்கும் போதும் பனு ஹாஷிம் உடைய கோத்திரத்தினரும் பனு அப்துல் முத்தலிபுடைய கோத்திரத்தினரும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த 2 கோத்திரத்தினரையும் வந்து நம்ம ஊரை விட்டு நீக்கி வைக்கணும், அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற பிளான் போடுறாங்க. அதே மாதிரி பனு ஹாஷிம் கோத்திரத்தினரையும் பனு அப்துல் முத்தலிப் கோத்திரத்தினரையும் வந்து ஊரை விட்டு நீக்கி வைக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து நீக்கி வைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு வந்து உணவோ இல்ல தண்ணியோ எதுவுமே போகக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க. யாரு அவங்களுக்கு தண்ணி கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் வந்து அந்த மக்கத்து குறைஷிகள் வந்து கொடுத்தாங்க.
எந்த அளவுக்கு அப்படின்னா, இவங்கள யாரு தண்ணி கொண்டு போறாங்க, யாரு உணவு கொடுக்குறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவ அமைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அந்த அபுதாலி பள்ளத்தாக்குல வந்து முஸ்லிம்களை வந்து கொடுமை செய்யக்கூடியவர்களாக வந்து மக்கத்து குறைஷிகள் வந்து இருந்தாங்க. வெறும் உணவும் தண்ணியும் மட்டும் கொடுக்கறது இல்லாம எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபடக்கூடாது. திருமண உறவு எதிரையுமே வந்து யாரும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி வியாபாரத்திலும் ஈடுபடக்கூடாது. அதாவது இந்த கோத்திரத்தினருடன் யாருமே வியாபாரத்தில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருளாதார தடையையும் வந்து விதிக்கிறாங்க இந்த மக்கத்து குறைஷிகள். இதன் 3 வருடம் இந்த அபுதாலி பள்ளத்தாக்குல வந்து கஷ்டத்தையும், துன்பத்தையும், இன்னல்களையும் வந்து அனுபவிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் வந்து அதாவது முஸ்லிம் சமூகம் வந்து இருந்துச்சு. 3 வருடம் கழித்து அந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வராங்க. ஆனா அதுல அனுபவித்த துன்பத்தின் விளைவாக அடுத்தடுத்து இழப்பு ஏற்படுது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து உற்ற தோழியாகவும் மிக நெருக்கமான ஒரு நபராகவும் இருந்தவங்க தான் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ருசிக்து ஹுப்பஹா, அதாவது நான் வந்து வாடி இருந்த பொழுது என்னை வந்து ரொம்ப புதுசா ஃபீல் பண்ண வச்சவங்க தான். என்னை வந்து புதுப்பித்தவர்கள் தான் வந்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மரணம் வந்து ஏற்படுது. ஏன் அப்படின்னா, அந்த அபுதாலி பள்ளத்தாக்குல வந்து உணவு எதுவுமே இல்ல. அவங்க கொஞ்சம் வயது முதிர்ந்து இருந்தனால, உணவு எதுவுமே இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய மரணம் ஏற்படுது. அதைத் தொடர்ந்து அப்துல் முத்தலிபுடைய மரணமும் வந்து ஏற்படுது. அப்துல் முத்தலிப் யாரு? 1 மினிட். சாரி, அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணமும் வந்து ஏற்படுது. மக்கத்து குறைஷிகள் அனைவருமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு எதிரியாக, அதாவது பல இன்னல்களை வந்து கொடுத்த பொழுது ஒரு அரணாக, ஒரு கவசமாக நின்றவங்க தான் வந்து அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, சாரி, அபு தாலிப் அவர்கள். ஆனா அவர்களுடைய இழப்பு ஏற்பட்ட உடனே அது இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. 3வது தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உடல் நிலையில் வந்து சில ஆரோக்கியம் குன்றிய, அதாவது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆஹ் எப்படி சொல்றதுன்னா, அவங்களுடைய உடல்நிலை வந்து சரியாக சீர்படாமல், சரியான தூக்கமோ இல்ல சரியான உணவோ சரியான நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக வந்து அந்த 3 வருடம் காலங்கள் இருந்ததால, அந்த 3 வருடம் வந்து அவங்களுடைய பிற்காலத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக வந்து இருந்துச்சு இந்த அபுதாலிப் பள்ளத்தாக்குடைய சம்பவம். ஸோ இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும், தன்னுடைய இளமை பருவத்தையும் சரி, தன்னுடைய அதாவது சிறு வயதையும் சரி, எல்லாவற்றையும் வந்து அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அதாவது இஸ்லாத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக வந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இருந்தாங்க. மேலும் வந்து அந்த அபுதாலிப் பள்ளத்தாக்குல இருந்தாங்கல்ல, அதை விட்டு வெளிவந்த பின்பும் தன்னுடைய சத்தியத்திலிருந்து சிறிதும் நிலை கொலையாமல் 1% கூட அதுல இருந்து யாருமே வெளிவரல. முக்கியமா எந்த ஒரு நபரும் எவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி வராதவர்களாக தான் வந்து தன்னுடைய ஈமான்ல உறுதிமிக்கவராக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பின்னாடி பத்ரு போர் வந்து நடைபெறுது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு வந்து பத்ரு போர் நடக்குது. அதுல வந்து இஸ்லாத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய நபித்தோழர்கள் வந்து தன்னுடைய வீரத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. முக்கியமா அதுல வந்து ரொம்ப தனித்துவமா வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தன்னுடைய வீரத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பத்ர் போர்ல வந்து இறை நம்பிக்கையாளர்கள் வந்து வெற்றி பெறாங்க. அதே மாதிரி இறை நிராகரிப்பாளர்கள் வந்து இதுல வந்து தோல்வி அடைகிறாங்க. முக்கியமா இந்த இறை நிராகரிப்பாளர்களில் முக்கிய தலைவரான அபு ஜஹல் போன்ற பெரிய தலைவர்கள் வந்து இதுல வந்து கொல்லப்படுறாங்க. இந்த பத்ர் போர் நடந்ததுக்கு பின்னாடி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து திருமணம் முடிக்கிற வயசு வருது. ஏறத்தாழ ஒரு 15, 16 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில புத்தகத்துல வந்து இடம்பெறுது. அது திருமணத்திற்குரிய வயது அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக பல சஹாபாக்கள், பல நபி தோழர்கள் வந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா, யாரு உட்படனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க. எல்லாருமே கேட்கறாங்க. பல பெரிய அரசர்கள் அனைவருமே வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முறை வந்து ஒரு நாள் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து வெட்கப்பட்டவர்களாக தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ண வந்து ஒளிச்சு வச்சவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட வந்து வராங்க. இவங்களுடைய பாவனையே வந்து வித்தியாசமா இருக்கே! என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட்ட வந்து கேட்கறாங்க. "அலியே, நீ வந்து என்னுடைய மகளை வந்து திருமணம் செய்றதுக்கு சம்மதம் கேட்டு தானே நீ இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, "ஆமா யா ரசூலல்லாஹ். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பெஸ்ட் தந்தையா அதாவது சிறந்த தந்தை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அவங்க உடனே தன்னுடைய முடிவை மட்டும் சொல்லாமல், தன்னுடைய மகள்ட்டயும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு போறாங்க. அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட்ட போய் கேட்கறாங்க. "ஃபாத்திமாவே, உனக்கு அலியை வந்து திருமணம் முடிக்க வந்து நான் வந்து நாடுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அலியோ ரொம்ப வீரமிக்கவர், ஞானமுள்ள மனிதர், இரக்க சுபாவம் உள்ளவர், நற்குணத்தில் வந்து மிகைத்தவர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா விஷயத்தையும் அதாவது அ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ, அந்த பெஸ்ட்டா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அமைதியாக இருந்து தன்னுடைய சம்மதத்தை வந்து அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்பொழுது அ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கறாங்க, "நீங்க வந்து என்ன மஹர் குடுத்து என்னுடைய பெண்ணை வந்து நீங்க திருமணம் முடிக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அ அதே அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து எந்த ஒரு பொருளுமே இல்ல. அவங்களுடைய பேக்கிரவுண்ட்ல இருந்து என்ன பொருள் இருக்கு, என்ன இல்ல, எல்லா விஷயத்தையும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நன்கு அறிந்தவராக தான் இருந்தாங்க. அன்பின் வெளிப்பாடா அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து காத்திருந்தாங்க. அப்போ அவங்கட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அத பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கறாங்க, உன்னிடம் வந்து கவச ஆடை இருந்துச்சுல்ல, அத நீங்க மஹராக குடுத்து திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அதற்கு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சம்மதம் தெரிவிச்சுட்டு, தன்னுடைய அடிமையிட்ட வந்து அந்த கவச உடையை கொடுத்து, அ அதாவது விற்க சொல்லி குடுக்குறாங்க. அந்த கவச உடை வந்து 400 திர்ஹமிற்கு விற்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து 400 திர்ஹமை வந்து மஹராக கொடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வாறு திருமணம் எளிமையாக முடிக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமாக இருந்ததனால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஆ தன்னுடைய அதாவது பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு அவங்க வந்து ரொம்ப கிராண்டா எல்லாரையும் அவங்க வந்து அழைக்கல. ரொம்ப முக்கிய நபரான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற தனக்கு ரொம்ப நெருக்கமான இருந்த தோழர்களை அழைத்து தான் இந்த திருமணத்தை வந்து நடத்துறாங்க. இந்த திருமணத்தில் வந்து வந்த விருந்தினர்களுக்கு வந்து வந்த உறவினர்களுக்கு வந்து பேரித்தம்பழத்தை வந்து உணவாக குடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வந்த விருந்தினர்கள் அனைவரும் வந்து இந்த இருவரும் வந்து நல்ல அ வாழ்க்கையை அதாவது அவர்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருப்பதற்கு வந்து துஆ செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆ அவங்களுடைய திருமணத்திற்கு மறுநாள் வந்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஆ தன்னுடைய அண்ணனுடைய பையன் தான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வந்து ஒரு ஒட்டகத்தை வந்து வெட்டி விருந்தாக குடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இருவரும் வந்து அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஆ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சில பொருட்களை வந்து கிஃப்ட்டா குடுக்குறாங்க. அது என்னென்ன அப்டின்னா, ஒரு படுக்கை, அதாவது ஒரு பெட் மாதிரி ஒரு படுக்கை, காய்ந்த பேரித்தம்பழ மர மட்டைகள் ஆன ஒரு தலையணை. அது வந்து எவ்ளோ கரடா இருக்கும், கரடு முரடா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு பொருள தான் குடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு தட்டு, ஒரு டம்ளர், தோலால் செய்யப்பட்ட ஒரு தண்ணீர் பை, அப்புறம் வந்து மாவை வந்து திரிக்கக்கூடிய
ஒரு திருக்கை, ஒரு மாவை வந்து அரைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்காக கல்யாணத்திற்கு வந்து குடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்திற்கும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்த இடத்திற்கும் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசைப்படுறாங்க. தன்னுடைய மகளை வந்து தனக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே, அன்சாரி தோழர்களில் ஒருவரான ஹாரிஸா இப்னு நுஆம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க. ஓ அதாவது நீங்க இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் அருகிலேயே வந்து என்னுடைய வீடு இருக்கு. அத நீங்க வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, அத வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து அந்த வீடை வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வீட்ல வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து யாரு? ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனுடைய மகள். அதே சமயத்துல ஒரு செல்வ சீமாட்டியான ஆ ஹதீஜா ரலியல்லாஹு அதாவது பிசினஸ் வுமன் அப்படின்னு சொல்லப்படுற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள். ஆனா, அவங்களுடைய வீடு ரொம்ப எளிமையாகவும், தன்னுடைய வேலையை வந்து தானே செய்யக்கூடியதாகவும், நம்ம முன்னாடியே பார்த்தோம் அபுதாலிப் பள்ளத்தாக்குல வந்து அவங்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் வந்து சீராக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய விளைவு எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமற்றதாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்பொழுதும் தன்னுடைய வேலையை வந்து தானே செய்யக்கூடியவர்களாக வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருக்காங்க. அப்பொழுது ரொம்ப அதாவது கிணற்றில இருந்து தண்ணி எடுத்து எடுத்து அதே மாதிரி மாவை வந்து அரைச்சு அரைச்சு அவங்க கையெல்லாம் ரொம்ப வந்து காய்ச்சி போயிடுது. ரொம்ப புண்ணாயிடுது. அவங்களால வலி வந்து தாங்க முடியல. அப்பொழுது வந்து ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட வந்து அ கொஞ்சம் காசுகளும், அ அடிமை பெண்களும், அடிமை ஆண்களும் வந்து இருக்கிற செய்தி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆலோசனை வந்து சொல்றாங்க. "ஃபாத்திமாவே, நீங்கள் வந்து உங்களுடைய தந்தையான அ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போயிட்டு உங்களுடைய நிலைமைய வந்து எடுத்து கூறி, ஒரு அடிமையை வந்து கேளுங்க. உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. நீங்களும் அன்றாட நெறைய வேலை செஞ்சு, ரொம்ப சோர்வடையிறீங்க. அது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப பாதிக்குது. நீங்க கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்து அதை ஏத்துக்கிட்டு, தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வந்து போறாங்க. ஆனா, அங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இல்ல. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க போன விஷயத்த வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லிட்டு, தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நாளுடைய இரவு பகுதி வருது. தூங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகளை, அதாவது எப்பயுமே தன்னுடைய மகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது தன்னுடைய மகளை வந்து பார்க்கறதுக்காக அ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து போறாங்க. போட்ட உடனே சொல்றாங்க, "ஃபாத்திமாவே, நீங்க வந்து செய்தியும் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நீங்க சொன்ன செய்தியும் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, "ஃபாத்திமாவே, ஒரு அடிமை பெண்ணை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து, சரி சொல்லுங்க தந்தை. நான் சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். நான் கண்டிப்பா அத வந்து ஃபாலோ பண்றேன். நான் அத கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று நீங்க கூறுங்க. நீங்க வேலை செய்றதுக்கும் அதாவது வேலை செய்யும் பொழுதும் அத சொல்லுங்க. வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதை வந்து இலகுவாக்கி வைப்பான்." அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அதற்கு உடனே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து, "சரி யா ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க தன்னுடைய நிலையை எடுத்து கூறி, தன்னுடைய தந்தை இதை சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவும் ஒரு பெஸ்ட் டாட்டர்க்கான உதாரணம் தான். நம்ம இன்றைய காலத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அத்தாட்ட போய் கேட்டு, நம்மளுடைய அத்தா வந்து அதுக்கு நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்றத விட, அவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னாலே நமக்கு வந்து எவ்வளோ கோவம் வரும். இவங்க என்ன வந்து இப்படி நெனச்சுட்டாங்க. நான் அவங்க மேல எவ்வளோ பாசமா இருந்தேன். அவங்களுக்கு தான் என் மேல பாசமே இல்ல. அப்படின்றதெல்லாம் நம்ம நெறைய நெனைப்போம். ஆனா,
தன்னுடைய தந்தையுடைய அந்த உணர்வை வந்து புரிந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க இருந்து புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நேத்து கூட ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது ஒரு பெண் வந்து ரொம்ப ஃபோன் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணுடைய தந்தை தாய் வந்து அத வந்து கண்டிக்கிறாங்க. கண்டிச்சதுக்காக, என்னோட அம்மா என்ன திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண் வந்து சூசைட் ட்ரை பண்ணாங்களாம். இப்படிப்பட்ட காலமாக இன்றைய காலம் இருக்கு. ஆனா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதாவது சுவனத்துடைய தலைவி எந்த அளவுக்கு முன் உதாரணமா திகழ்ந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய தந்தையுடைய திருப்தியில் வந்து அதிக ஆர்வத்தோட இருந்திருக்காங்க. எந்த அளவு அவங்க ஈமான்ல உறுதியாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டே வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மட்டும் இல்ல, அவங்க சிறு வயதுல கூட ஆ ஒரு முறை வந்து அபூஜஹல் வந்து என்ன பண்ணான்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள வந்து கூப்ட்டு சப்புன்னு பல்லான்னு அறைஞ்சுட்டானாம். அத பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப வந்து கோபம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொறுமையா செயல்பட்டு, ஆ அபூ சுஃபியான் அப்பொழுது மக்கத்து குறைஷி ஆ அவங்களோட அப்போ வந்து அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்தை ஏற்கல. அவங்ககிட்ட போய் நடந்த இன்சிடென்ட்ட வந்து சொல்றாங்க. அப்பொழுது அபூ சுஃபியான் ஒரு நீதமான தலைவராக என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்டின்னா, எப்படி அபூஜஹல் வந்து உன்னை வந்து அறைந்தானோ, அதே போல நீ அவனை வந்து ஆ அ அதாவது ஸ்லாப் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்குறாங்க. இதை வந்து அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து செயல்படுத்திட்டு, தன்னுடைய தந்தையான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட போய் இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அ அவர் அதாவது அபூ சுஃபியானுடைய தீர்ப்பை வந்து அ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு உணர்ந்துட்டு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் இவருக்கு நேர்வழி குடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்றாங்க. பிற்காலத்துல வந்து அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எந்த ஒரு இடத்திலும் யாருக்கு எந்த ஒரு தீங்கு நிகழ்ந்தாலும், அது தனக்காக இருந்தாலும் சரி, இல்ல பிறருக்காக இருந்தாலும் சரி, தன்னுடைய தந்தைக்காக இருந்தாலும் சரி, இல்ல நபி தோழர்களுக்கு இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் அதை வந்து பொறுமையா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற நற்குணத்தை உடையவராக தான் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திருமணம் முடிஞ்சிருது. திருமணம் முடிஞ்ச உடனே ஆ டெய்லி அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எப்பொழுதுமே போருக்கு போறதுக்கு முன்னாடியே சரி, போர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய மகளை வந்து பார்த்துவிட்டு வரக்கூடிய ஆ ஒரு செயல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எப்பயுமே இருந்துச்சு. தன்னுடைய மகளை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து அதற்கு ஈக்குவலா அதை விட அதிகமா தன்னுடைய தந்தையை வந்து நேசிக்கக்கூடியவராக, தன்னுடைய இறைவனுடைய தூதரை வந்து அதிகம் நேசிக்கக்கூடியவராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருந்தாங்க. அப்பொழுது ஒரு நாள் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து ஆ "யா ரசூலல்லாஹ் மக்கள் எல்லாரும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆ அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு எந்த ஒரு தீங்கு நிகழ்ந்தாலும், அதை வந்து முதலில் கேட்கக்கூடிய நபராக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றத வந்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை நீங்க அறிவீர்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ஏன் அப்படி என்னுடைய மகளுக்கு என்ன தீங்கு நிகழ்ந்துச்சு? என்ன துன்பம் நிகழுது? அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அபூஜஹல் வந்து யாரு? அல்லாஹ்வுடைய எதிரி இல்ல. அபூஜஹலுடைய மகளை வந்து திருமணம் செய்ததற்கு வந்து நாடுறாங்க. இப்படி ஒரு செயல் வந்து அதாவது இப்படி ஒண்ணு வந்து நடந்துட்டு இருக்கு. இது நீங்க அறிவீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கூட பொறுமையா இப்போ நமக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து எவ்வளவு சண்டை போடுவோம், எவ்வளவு தாம் தூம் அப்படின்னு சொல்லி குதிப்போம். வீடையே நம்ம ரெண்டாக்கிருவோம். ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து பொறுமையாகவும் படைத்தவனுக்கு வந்து எப்படி நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இந்த ஒரு செயலையும் அவங்க வந்து வெளிக்காட்டியிருக்காங்க. தன்னுடைய ரொம்ப தெளிவா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பண்றாங்க, ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க யார்ட்டயுமே எதையுமே பேசாம ஸ்ட்ரெயிட்டா மிம்பர் படியில போய் ஏறுறாங்க. மிம்பர் படியில போய் ஏறிட்டு, என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து என்னுடைய இதயத்தின் ஒரு பகுதி. அதாவது என் உடலில் ஒரு சதை துண்டு அவர்கள். யார் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குறாங்களோ, அந்த துன்பம் என்னையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, 2வது கட்டமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய அடியாரின் மகளும், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், அல்லாஹ்வின் எதிரியின் மகள், அதாவது அபூஜஹலுடைய மகளும் எப்படி வந்து ஒரே நபரை வந்து திருமணம் செய்ய இயலும் அப்படின்ற ஒரு உரையை வந்து மிம்பர்ல ஏறி நிகழ்த்துறாங்க. இதை கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனம் வந்து மாறிடுது. உடனே அவர் தன்னுடைய மனைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இருவரும் அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த உலகத்துல கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டை வருது அப்படின்றது ரொம்ப எதார்த்தமான உண்மைதான். ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுலதான் நம்மளுடைய ஈமானுடைய வெளிப்பாடு இருக்கு. ஸோ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதான் செய்யும். ஆனா காலையில வர சண்டை ஈவினிங்குள்ள முடிஞ்சிடணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த பெண்ணிற்கான ஒரு உதாரணம். ஒரு சிறந்த ஆணுடைய, அதாவது சிறந்த பெண் சிறந்த ஆணுடைய செயல்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்து சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் வந்து இயல்பு நிலைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாறிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னால் வந்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பிறக்கிறாங்க. அடுத்து முஹ்சின் என்ற குழந்தை வந்து பிறக்கிறாங்க. அடுத்து ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து பிறக்கிறாங்க. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் வந்து 5 குழந்தைகள் வந்து இருந்தாங்க. அதுல முஹ்சின் என்ற குழந்தை மட்டும் பிறந்த உடனே வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க. இதுல வந்து உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து யாரு திருமணம் செய்றாங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து திருமணம் செய்றாங்க. எதற்காக அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து திருமணத்துல அந்த அளவு நாட்டம் இல்லை என்றாலும் அவங்க வந்து அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நபராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்துடன் வந்து இருக்காங்க. ரொம்ப ஆசையோட இருக்கிறதுனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகளை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து திருமணம் முடிச்சிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ரொம்ப பொறுமையுடனும் நிதானமுடனும் ஈமானிய பெண் எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு முன் உதாரணமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு சில நாட்கள், அதாவது குறுகிய சில நாட்களுக்கு முன்னால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருக்காங்க. அப்பொழுது தன்னுடைய ஆருயிர் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வந்து தன்னுடைய அருகில் வந்து உட்கார சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காதில் ஒரு ரகசியத்தை வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னுடைய மகள் அழுகிறத பார்த்துட்டு மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆறுதல் கூறக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்குறாங்க. அப்பொழுது இது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்ல மறுத்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அது என்ன விஷயம் நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து ரமதான்ல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு முறைதான் வந்து குர்ஆனை வந்து ஓதி காட்டுவாங்க. அதாவது நினைவூட்டுவார்கள். ஆனா இந்த முறை வந்து சிஸ்டர் வாய்ஸ் கேட்கலையா? கேக்குது பேசுங்க. ஓகே.
ஆனா இந்த முறை வந்து 2 முறை வந்து எனக்கு வந்து ஓதி காண்பித்து குர்ஆனை வந்து நினைவு ஊட்டினார்கள். இது எதற்கான அறிகுறி அப்டின்னா, என்னுடைய மரணம் வந்து அருகில் இருக்கு அப்டின்னு சொன்ன உடனே, தன்னுடைய தந்தையுடைய பிரிவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம ரொம்ப அழுகக்கூடியவர்களாக, ரொம்ப கவலையுற்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருந்தாங்க. 2வது சரி என்ன சொன்னாங்க? நீங்க சிரிச்சீங்க அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அவங்க சொன்னாங்க, அதாவது என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னை முதலில் சந்திக்கக்கூடிய நபர் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து மகிழ்ச்சியா இருந்தேன். என்னுடைய தந்தையை நான் சந்திக்க போற மகிழ்ச்சியில இருந்தேன் அப்படின்ற ஒரு தன்னுடைய தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவை வந்து மேம்படுத்திக்கிட்ட ஒரு நபராக வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நமக்கு தெரியும் ஃபாத்திமா அதாவது வெட்க குணத்திற்கு சிறந்த உதாரணம் யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, தன்னுடைய மரணத்திற்கு அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைஞ்ச 6 மாசத்திலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணம் வந்து ஏற்படுது. தன்னுடைய மரணத்திற்கு சில நாட்களுக்கு அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரியான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து அழைச்சு, "அஸ்மாவே, இது வந்து நான் மரணம் அடைய போற மாதிரி எனக்கு வந்து தோணுது. நான் மரணம் அடைஞ்சுட்டா எனக்கு வந்து 4, 5 துணி கஃன் போடுவீங்கல்ல, அந்த கஃன் இட்டு என்னை கபர அடக்கம் செய்வதை நீங்கள் வந்து இரவில் செய்யுங்க. வெறும் அந்த கஃனுக்கு மேல என்னுடைய உடல் அமைப்பை யாருக்குமே தெரியாதவாறே அதாவது இந்த பொருளை கொண்டு என்னை வந்து மூடுங்கள். எந்த ஒரு ஆணுடைய பார்வையும் என்னுடைய கஃனின் மீது கூட விழுந்துறக்கூடாது." அப்படின்ற ஒரு உயரிய வெட்க குணம் உடையவர்கள் தான் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்கள், அவர்களுடைய பேச்சு, நடை எல்லாவற்றையும் போல தான் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குணமாகவும் இருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு வெட்க குணம் உடையவர்களாக இருந்தார்களோ, அதற்கு நிகராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வெட்க குணமும் வந்து இருந்துச்சு. ஆனா, இன்றைய காலத்துல நம்ம அத யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல டைட்டா ஹிஜாப் போடுறதுக்கு முன்னாடி, இல்ல குட்டியா ஷால் கட்டுறதுக்கு முன்னாடி, நம்ம முக்கியமா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்மளுடைய முன்மாதிரியா திகழக்கூடிய சொர்க்கத்துடைய தலைவி, அவங்க சொர்க்கத்திற்கு தலைவியாக எப்படி வந்து அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டார்கள்? அப்படின்ற விஷயத்த நம்ம சிந்திச்சு, இந்த உலகத்திற்காக நம்ம வந்து ஆசைப்படுறத விட, மறுமையில நாளைக்கு நம்ம எவ்வாறு வந்து கண்ணியத்திற்குரியவர்களாகவும், எப்படி நம்ம வேதனை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றத சிந்திச்சு, ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சிறந்த அதாவது வீரமிக்க பெண்ணாகவும், சிறந்த மனைவியாகவும், சிறந்த தாயாகவும், சிறந்த மகளாகவும் வந்து இருந்தாங்க. சிறந்த மனைவி அப்படின்றது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவங்களுடைய கபர்ல இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து தானா பேசுறாங்க. "என்னுடைய ஆருயிர் மனைவியே, நான் உங்களுக்கு சலாம் சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க எனக்கு வந்து பதில் சொன்னீங்க. இப்பயே நீங்க எனக்கு சலாம் சொல்ல மாட்றீங்க." நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்து எவ்வாறு வந்து அந்யோன்யமா இருந்தாங்களோ, அதை அதே போன்று தானே நம்மளும் இருந்தோம். இப்ப ஏன் என்ன விட்டு நீங்க இவ்ளோ சீக்கிரமா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய மனைவியுடைய பிரிவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த அளவு மிக பாசத்துடன் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அலி ரலியல்லாஹு அதாவது தன்னுடைய கணவனான அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்து இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவங்க ஒரு முன்மாதிரியான மனைவியாகவும், அதாவது பெஸ்ட் ஒய்ஃபாகவும் வந்து இருந்திருக்காங்க. கடைசியா அவங்க வந்து வசியத் செய்றாங்க. என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹும் தன்னுடைய அடிமையான சலமா பின்த் ராஃப் ரலியல்லாஹு அன்ஹுவும் வந்து குளிப்பாட்டி கஃனிட்டு என்னை வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து வசியத் செய்தது போலவே வந்து அவர்களுடைய உடல் வந்து அடக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைஞ்ச 6 மாசத்திலேயே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணம் அடைஞ்சுட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இவ்ளோ பெரிய ஸ்டோரியை நம்ம வந்து பார்த்தோம். அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து திகழ்ந்தாங்க ஈமான்ல அப்படின்றத பார்த்தோம். இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்க போறோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5 படிப்பினை எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு,
நம்ம படிச்சது தான். அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா, இதை திருப்பி நினைவூட்டுவதற்காக நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதன்படி செயல்படுறதுக்கு நம்ம கண்டிப்பா அனைவரும் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். தந்தையுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி உள்ளது என்பதற்காக சிறந்த உதாரணமாக விளங்கியவர் தான் யாரு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அ அதாவது பெஸ்ட் டாட்டரா அவங்க தான் இருந்திருக்காங்க. தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு இன்னல் ஏற்பட்டாலும், அது அந்த ஒட்டக மலக்குடல் அவங்க மேலே விழுந்த போதும் சரி, இல்ல உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அடிபட்ட பொழுது அவர்களுக்கு மருந்து போடும்போதும் சரி, இல்ல தாயிஃப் நகரத்துல ரத்தம் சொட்ட சொட்ட வரும்பொழுது அவர்களுக்கு வந்து மருத்துவம் செய்து அவர்களை வந்து பாதுகாத்ததிலிருந்து சரி, எல்லா விஷயத்திலும் வந்து தன்னுடைய தந்தையுடைய திருப்தியை வந்து அடைந்தவராக, தன்னுடைய தந்தைக்கு எப்பொழுதும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருந்தவங்க தான் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 2வது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறோம். பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனுடைய மகளா இருந்தும், அதேபோல செல்வ சீமாட்டியுடைய தாயுடைய மகளா இருந்தும், அவங்க எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தாங்க. அவங்க திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடியும், தன்னுடைய வேலைய தானே செஞ்சு, அதாவது அவங்களுடைய கைகள் வந்து வேலை செஞ்சு செஞ்சு காய்ச்சி போய், ரொம்ப வலி தாங்க முடியாத பொழுதும், தன்னுடைய தந்தை சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்கி, ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வந்து தன்னுடைய மரணம் வரைக்கும் அதை வந்து செய்யக்கூடியவர்களாக வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருந்தாங்க. 3வது வீரமிக்க பெண்ணாக அபூஜஹல் அவன் வந்து எதிரியுடைய தலைவனாக இருந்தாலும், அதாவது அவன் எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும், எந்த ஒரு இடத்துல அநீதம் இழைக்கப்படுதோ, அந்த இடத்துல முதலில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, வீர பெண்மணியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இருந்தாங்க. 4வது எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும், அது அபூ தாலிப் பள்ளத்தாக்குல ஏற்பட்டபோதும் சரி, இல்ல தன்னுடைய பெர்சனல் லைஃப்ல அதாவது திருமணத்தில் வந்து பிரச்சனை அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் வந்து பிரச்சனை ஏற்படும்போது சரி, தன்னுடைய பொறுமையை வந்து அவங்க எந்த ஒரு இடத்திலயும் வந்து அவங்க வந்து இழக்கவே இல்ல. எந்த ஒரு இடத்திலும் வந்து தன்னுடைய சத்தியத்தை, ஈமானை வந்து அவங்க சிறிதும் கூட விட்டுக் கொடுக்காத ஒரு பெண்மணியாக தான் சிறந்த முன்மாதிரியாக வந்து எந்த நிலையிலும் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து திகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக வெட்க குணத்தில் அதாவது இறுதி நாட்கள்ல கூட தன்னுடைய உடலை வந்து யாரும் பார்த்திடக்கூடாது. அந்த கஃன்ல கூட யாருடைய பார்வையும் வந்து பற்றக்கூடாது என்பதற்காக வந்து ஒரு வசியத்தை செஞ்சுட்டு அவங்க கடைசியில வஃபாத் ஆனாங்க. ஸோ வெட்க குணத்தை வெளிப்படுத்துவதில் வந்து சிறந்த பெண்ணாக திகழ்ந்தார்கள். அதேபோல தன்னுடைய கணவனை வந்து ஆருயிராக பார்த்துக்கொண்டு எல்லா விதத்திலும் ஒரு மகளாகவும் சரி, ஒரு தாயாகவும் சரி, ஒரு மனைவியாகவும் சரி, ஒரு ஈமானிய முன்மாதிரியாகவும் சரி, எல்லாவற்றிலும் இஸ்லாம் எந்த விதத்துல வந்து சொல்லுதோ, அதன் மாதிரி வாழ்ந்து காட்டி சுவனத்துடைய தலைவியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதே போல சின்ன சின்ன விஷயத்திலயும் நம்ம வந்து அ அ எப்படி சொல்றதுன்னா, ஃபாலோ பண்ணி எளிய முறையில் அதாவது நம்ம நெறைய அமல்கள் செய்யணும் அப்படின்றது வந்து 2வது பட்சம். நம்மளுடைய கடமைகள அன்றாட கடமைகளை வந்து நம்ம சரியாக செய்து சொர்க்கத்தை வெல்வதற்கு அல்லாஹ் வந்து கிருபை செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் ஆமீன். கேட்டதன்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்